இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த சூப்பர்வா இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த ஒரு வாய்ப்பை எடுத்து பிஏ ட்ரிபிள் இ முடிச்சுட்டு கொரோனா டைமிங்ல அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பை, அவங்க சீனியர் கொடுத்த அந்த வாய்ப்பை எடுத்து பார்ட் டைமா எடுத்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு துறைக்குமே நான் வேலைக்கு போக முடியல, பார்த்தா இதை தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு சூப்பரா ஃபுல் டைமரா இருந்து இதை எடுத்து கலைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு துறை தான் ஃபர்ஸ்ட் துறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 நெட்வொர்க்கிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இந்த ஒரு துறையில சூப்பரா இருந்து டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா டிராவல் பண்ணி அவங்களுக்கு தேவையான பைக் அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான பைக் அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான மொபைல் அப்படிங்கிறதுமே இந்த ஒரு வருமான வாய்ப்பு மூலியமா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட ஹவுஸ் நீட்ஸா இருக்கக்கூடிய எல்லாமே இந்த ஒரு வாய்ப்பு மூலியமா மட்டுமே இருந்து ஏர்ன் பண்ணி அவங்க குடும்பத்தை சூப்பரா ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். லெட்ஸ் இன்வைட் மிஸ்டர் ராயல் ராஜேஷ் சார், சீஃப் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் சார். வார்ம் வெல்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். எஸ், வாழ்த்துக்கள், தேங்க்யூ ரொம்ப சார். நன்றி. மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு உற்சாகமான மாலை வேளையில உங்க எல்லாருமே இந்த ஒரு சூப்பரான டைம்ல உங்க எல்லாருமே இந்த ஒரு ஜூம் ஹாலை மீட் பண்றது ரொம்ப ஹாப்பி. மதிப்பிற்குரிய ஜூம் ஹால் அப்படின்னா என்ன தெரியாது, ஜூமை யூஸ் பண்ணதே கிடையாது, ஜூமை முன்ன பின்ன நான் பே ஸ்டோர்லேயே பார்த்ததில்ல அப்படிங்கிறவங்களும் சரி, இல்லை நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்ற வீட்டுக்காரங்க இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க சொல்லி நம்ம அந்த ஜூமை இன்ஸ்டால் பண்ணி நம்ம போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்துடக்கூடிய ஒரு நபருக்கா இருக்கட்டும், இல்லை இது என்னன்னே தெரில, என்னவா இருக்கும், ஒருவேளை அதுவா இருக்குமோ, ஒருவேளை இதுவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்கவங்களா இருக்கட்டும், இது எனக்கு தெரியும் ஆல்ரெடி, இதுதான், இது அதுதான், இது அப்படிதான் இருந்தாலும் ஆஹ் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கையை பிடிச்சி இழுத்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வருமான வாய்ப்பத்தின தேடல் இருந்திருக்குது. அதனால அந்த இந்த ஒரு டைம்ல கூட இந்த ஒரு வாய்ப்பை பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தாலும் எனக்கு இந்த வாய்ப்பு வேணும் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்த உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க உங்க உற்றார் உறவினருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு அதை நீங்க கேட்க வந்திருக்கீங்க. அப்ப அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம 2 பேரும் எந்த காரணமும் கிடையாது. மேல இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் தான். கடவுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த காரணத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ கேட்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா என்னோட பெஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு உங்களோட கோல்டன் டைமை வந்து நான் என்ன பண்றேன், ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஸோ மை செல்ஃப், என்னோட பேர் வந்து ராஜேஷ். நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், ஊர்காடுங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து பிறந்து வளர்ந்தவன். ஸோ பக்கத்துல என்னோட அதர் ஊர்ல போய் நான் என்ன பண்ணேன்னா படிச்சு முடிச்சேன் பிஇ ட்ரிபிள் இ. ஸோ கம்ப்ளீட் பண்ணதன் விளைவா படிக்கும் போதே எனக்கு வந்து நிறைய ஆசை உண்டு. ஆக்டிவ் இன்கம் மோட்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா வேலை பார்த்துட்டு இருந்தேன். நிறைய கேட்டரிங், என்ன சொல்றது, நிறைய வேலைக்கெல்லாம் போனேன் அந்த டைம்ல. முக்கியமா செங்கசோலை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன், இந்த சைடில் ஃபுல்லாக தான். அந்த வேலையெல்லாம் போய் வர வருமானம் கையில பத்தல அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி பேசிவ் இன்கமோட ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நிறைய கம்பெனிகள்ல நான் என்ன பண்ணேன், டிராவல் பண்ணேன். ஸோ லாஸ்டா நம்ம இன்னொரு கம்பெனில சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் இங்க ரொம்ப அருமையா இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வருமான வாய்ப்புமா எனக்கு பிடிச்ச மொபைல் வாங்கியிருக்கிறேன், எனக்கு பிடிச்ச பைக் நான் புக் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை தேவையான விஷயங்களை என்னோட தேவைகளையும் தாண்டி என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதெல்லாம் அடையிறதுக்காக இதுல நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா எனக்கு இந்த வருமான வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் சர்வ நிச்சயமா நீங்க நினைக்கணும், நீங்க அடையணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அடையிறதுக்கு இந்த ஒரு ஜூம் ஹால், இந்த ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாணியா அடித்தளமா இருக்கிறதுக்கு நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஸோ உள்ள வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிட்டு செஷன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு இந்த ஒரு வருமான வாய்ப்புக்குள்ள வந்திருக்க நபர் என்னது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லி கூட்டு வந்திருப்பாங்க, ஒரு சிலர் சொல்லாம கூட்டு வந்திருப்பாங்க. இது என்னங்கிறத நான் ஒரு ஒன்லைன் ஸ்டோரியில சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வெளியிடங்களை நீங்க பாக்குற பிளே ஸ்டோர்ல நீங்க விருப்பப்பட்டு உள்ள போய் பர்ச்சேஸ் பண்ற ஷாப்பிங் அப்ளிகேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அமேசான், பிளிப்கார்ட், அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு செயலியை வந்து என்ன பண்ணிக்கோம்னா உருவாக்கி இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு இ-காமர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், ஆப் ப்ரொமோட்டர் அப்படிங்கிற அங்கீகாரத்துல நம்ம இதை வந்து ஒரு 2 to 4 hours எடுத்து நம்ம செல்ல குழந்தையான மொபைல் ஃபோன் மூலமா ஒரு வார வருமானத்தை சம்பாதிக்க போறோம். சரிங்களா? சிம்பிளா சொன்னா ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இது யார் உருவாக்கிறா, எங்கேருந்து பண்றாங்க, என்ன விஷயம், என்ன இருக்குது, எதனால நான் பண்ணணும், எப்படி இதை கொண்டு வரீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், கிளியரா கொடுக்க போறேன். எல்லாரும் கவனமா இருந்து கேளுங்க. ஒரு ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி, இல்ல குறும்படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஜய் டிவிலாம் பார்த்தவங்களுக்கு இந்த வார்த்தை நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு சின்னதா என்ன பண்ண போறோம், ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல உங்களுக்கு என்ன பண்ண போறேன், சொல்லி கொடுக்க போறேன். கேட்டுட்டு உங்களோட ஒப்பீனியனை உங்களுக்கு லிங்க் அனுப்பி உள்ள வாடா,
உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உங்க ஃப்ரெண்டோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ, எதிர் வீட்டுக்காரங்களோ, இல்ல சொந்தக்காரங்களோ, அவங்கள்ட்ட உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட். செஷனுக்குள்ள போயிடலாமா? ரைட். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல விருந்த அந்த ஒரு வருமான வாய் பத்தின முழு விவரங்களை நான் சொல்ல போறேன். ஸோ கவனமா கவனிங்க. இன்கேஸ் எனி டிஸ்டர்பன்ஸ், தயவு செஞ்சு உள்ள வந்தவங்க நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து பார்க்கும்போது கதை புரியாது. நான் சொல்லிட்டேன் இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கும் அப்படின்னு. உங்களோட நெட்டு, உங்களோட அவைலபிலிட்டி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. சார்ஜு, நெட்டு, ஒய்ஃபை, எல்லாமே வாட் எவர் நீங்கள் இருக்கிற இடத்துல மழை பெய்யாம டெம்பரேச்சர் நல்லா இருக்குதா அப்படிங்கலாம் செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, நல்லா டவர் கிடைக்குதா அப்படிங்கலாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணுங்க, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிருங்க. எமர்ஜென்சி அப்படின்னா அட்டன் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கேன், நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருங்க, சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம குரோவியா சார்பாக உங்க எல்லாருமே வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், டிராவல் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வெளியிடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது இது இது அதுன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது இந்த குரோவியாங்கிற பேருக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கான வழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தாரக மந்திரத்தோட தான் நாங்கள் என்ன பண்றோம்னா இன்னைக்கு இதில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல முக்கியமா இன்னைக்கு எதுக்காக இதுக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னா பணம். கேட்டுங்களா? பணம்ங்கிறது இன்னைக்கு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மட்டும் இல்லாம அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப சூப்பரா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பணத்தை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில நமக்கு ஆக்சுவலா எவ்வளவு பணம் தேவை, அது எவ்வளவு இருந்தா நம்ம லைஃப் நல்லா இருக்கும், இல்ல இப்ப இருக்கதே கரெக்டா அப்படின்லாம் சில பேர் தெரியும், சில பேர் தெரியாது. அதே நேரம் இந்த பணத்துக்கு நிறைய வேல்யூ உண்டு. பணம் பத்தம் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் போகும், இந்த மாதிரிலாம் பல பழமொழிகளே உண்டு. ஏன்னா அப்படிப்பட்ட பணம் இன்னைக்கு உலக போரே கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது. அண்ட் மோரோவர் பேசிக் நீட்ஸ்ல சாப்பாடு, உடுத்த உடை, தங்க இடம் மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு அந்த பேசிக் நீட்ஸையே மிஞ்சுற அளவுக்கு 4வது இடமா இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு. கட்டுதானே? இதை யாருமே மறுக்க முடியாது. கட்டுதானே? அப்படிப்பட்ட இந்த பணம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப எவ்வளவு பயன்படுத்துறாங்க, இன்னைக்கு நம்ம எவ்வளவு பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போறது இல்லைங்க. ஆல்ரெடி நம்மளுடைய பொருளாதார நிபுணர்கள் கொடுத்த ஒரு புள்ளிப்பட்டியல் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, கடந்த ஒரு 100 வருஷத்துல 1920ல பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மாத தேவையை பூர்த்தி பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்படுது பாருங்க. ஜஸ்ட் ₹1 தான். வெறும் ₹1. இன்னைக்கு அதை வச்சு ஒரு சாக்லேட் கூட நம்மளால வாங்க முடியும் இன்னைக்கு ஜென்ரேஷன்ல. கரெக்டுங்களா? ஆனா நீ பாருங்க 1920ல ரொம்ப வேடிக்கையா இருக்குது. வெறும் ₹1 வச்சு தன்னோட ஒரு மாத தேவையை பூர்த்தி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்படியாப்பட்ட வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்திட்டு இருந்தாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ அந்த ₹1 அன்னைக்கு இருந்த சூழ்நிலை ஓட்ட காசு, செப்பு காசு மட்டும் தான் பயன்படுத்திருந்தாங்க. ஸோ இதுவே ஒரு 20 வருஷம் ஆச்சு. அடுத்து ஒரு 1940ல பார்த்தீங்கன்னா அதே 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு ஒரு மாத தேவையை பூர்த்தி பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்படுது? ₹10 தேவைப்படுது. ஸோ அப்போ காலனா, அரையனா அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1960ல என்னப்பா இடையில இடையில இந்த 20 வருஷம்னு ஒரு கேப் விடுறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 வருஷம் 20 வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரேஷனை வந்து குறியீடா கொண்டு இருக்கதும், அந்த 20 வருஷத்துக்கு இடைப்பட்ட அந்த கேப்ல பொருளாதாரமோ இல்ல பரிவர்த்தனைகளோ இல்ல பணமோ இல்ல ஏதோ ஒரு திட்டங்களோ கொண்டு வரதன் மூலமா அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குது, அதே நேரம் பொருளாதாரத்துக்கு எந்த அளவு ஒரு வளர்ச்சியா இருக்குங்கிறது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த பணத்தை பார்க்கும்போது பணம் 20 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகுது, மேம்பட்டுட்டே போகுது. அது எந்த வகையிலங்கிறது இன்னும் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி 60களில் பார்த்தீங்கன்னா அதே 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு ஒரு மாத தேவை பூர்த்தி பண்ணதுக்கு எவ்வளவு தேவைப்படுது? ₹100 தேவைப்படுது. அப்போ ஒரு ₹1, ₹2, 1 பைசா 2 பைசா இருந்த காலகட்டங்கள். அதுவே 80களில் பார்த்தீங்கன்னா ₹1000 தேவைப்படுது. அப்போ ₹1, ₹2 இருந்த காலகட்டங்கள். 2000 அப்போ கிட்டத்தட்ட ₹10,000 தேவைப்படுது. அப்போ ₹10, ₹20, அதாவது நாணயங்களை தாண்டி தாள்களா வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? 2020ல ஒரு மாத தேவை பூர்த்தி பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்படுது? இன்னைக்கு ₹1,00,000 தேவைப்படுது. ₹100, ₹200, ₹500, ₹1000, ₹2000, அதுல ஒரு சில தாள்கள் இருக்கு, ஒரு சில தாள்கள் தான் நடைமுறையில இருக்குது. ஆனாலும் 2020லே ₹1,00,000 தேவைப்படுதுங்கிறது உண்மையான நிதர்சனமான உண்மை. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன 2020லயா இருக்கோம்? டெஃபினட்டா இல்லை. நம்ம இருக்கிறது 2026ஆம் ஆண்டு பாதியை கடந்துட்டோம். அப்ப 2026ஆம் ஆண்டுனா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் நம்மளோட ஒரு மாத தேவை எவ்வளவு இருக்கணும்? 1,50,000 இருக்கணும், இல்ல 1,25,000 இருக்கணும். கரெக்டுங்களா? சரி, என்னோட கேள்வி என்னன்னா நான் பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். ஓகேங்களா?
நான் ஒரு 82% கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், என்னோட லைஃப்பை மாற்றணுங்கிறதுக்காக நல்லா படிக்கிறேன், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். அப்போ வேலைக்கு போனா அப்படின்னா என்னோட ஒரு மாதம் சம்பளம் எவ்வளோ இருக்கும்? மிஞ்சி போனால் 25,000 இருக்கும். சரிங்களா? அப்போ என்னோட தேவை இன்னைக்கு எவ்வளவு? 1,50,000 வச்சுக்கோங்களேன். மீதி 1,400,000 நான் எங்கே போய் சம்பாதிப்பேன்? இல்லை தம்பி, நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, இன்னும் வேலைக்கு போக போக நீங்கள் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஒரு வருஷத்தில் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகும்? மிஞ்சி போனால் 25 வருஷத்தில் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகும்? என்னோட லைஃப்பில் இந்த 1,50,000ங்கிறத நான் எப்போ சம்பாதிப்பேன்? இந்த மாதிரிலாம் கேள்வி வரும்போது ஒரு சிலர் நினைப்பீங்க, இல்லைப்பா நான் வந்து ஒரு ஐடி ஜாப் பண்ணுறேன், நான் வந்து ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கலாம், என்னோட சம்பளம் 50,000 70,000 இருக்குது, ஏன் நாங்களாம் லைஃப்பை நல்லா வாழலையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்லா வாழ்றீங்க. ஆனால் எப்படி வாழ்றீங்க தெரியுமா? இஎம்ஐ, லோன், கடன், இந்த மாதிரியான ஒரு சில சோர்ஸோட என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் லைஃப்பை ஓட்டி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இன்னும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான நிலைக்கு போய் நிற்கல. அப்போ சரி, இதனால தான் நம்ம வாங்குற சம்பளத்தை தாண்டி பார்ட் டைமராக எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாய்ப்பை எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து என்னவா இருக்கலாம்? நம்முடைய வருமான வாய்ப்பு, அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாப் போய்கிட்டே பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே பார்ட் டைமராக வேற ஒன்று பண்ணுறதா இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருங்க, பேங்க் பண்ணுங்க, வாட் எவர். ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஆன்லைன். அப்போ அந்த ஆன்லைனில் என்ன முக்கியத்துவமாக இருக்கோ அதையும் எடுத்து பண்ணுங்கிறது என்னோட ஒரு ரெக்வஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வளரணும் அப்படின்னா இந்த ஒரு வருமான வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, வெளியிடங்களில் நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி. பட் இப்போ இங்கே நீங்கள் வளர்றதுக்கு இங்கே முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பீப்புள், மக்கள், ரெண்டாவது ப்ராடக்ட், மூணாவது நம்மளுடைய பிளான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த 3ம் எப்படி இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி இதை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பீப்புள். இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை, இவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு இங்கே யார் வழித்தடமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய கிருஷ்ணன் சார், இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர். ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் கோயம்புத்தூர்ல பிறந்து சென்னையில் பஞ்சமூலைக்காக வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலைக்காக வந்து வேலையை தேடி சொந்தமாக பார்த்தீங்கன்னா 5 ஸ்டூடியோ உருவாக்கி அதில் வேலை பார்த்துட்டு நபர் ஓனராகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் வாய்ப்பு கிடைச்சி அதை பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிவுரை குடிக்கக்கூடிய இடத்துல ஒரு நபரா இன்னைக்கு இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு முன்னோடி மாதிரி. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர். ஸோ அவங்க தான் இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர். அவங்களுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் வித்யா மேம், இந்த கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜார்ஜியால எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு கொரோனா லாக்டவுன் டைம்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது டேடி கூட சேர்ந்து ஒரு நெட்வொர்க் பண்ணாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கம்பெனியோட சிஓவா தன்னோட அப்பா கூட இருந்து இதை என்ன பண்ணுறாங்கன்னா கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு வெல் எஜுகேட்டடான ஒரு விமன், ரொம்ப ரொம்ப உதாரணத்துக்கு ஒரு காம்ப்ரமைசிங்கே ஆகாத ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையா இதை வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சாதுவா, சாந்தமா, எஜுகேட்டடா, நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல காமா, குவைட்டா, ரொம்ப அருமையா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேலையை கொடுத்தா ரொம்ப அருமையா முடிக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவங்க தான் நம்ம வித்யா மேம். ஸோ இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க, இவங்க தாண்டி வேற இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் விஷாலி மேம், இந்த கம்பெனியோட சிஎம்ஓ, அதாவது சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கம்பெனி பற்றின விவரங்களை கற்றுக்கிறது, ஸோ ஒரு சில டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது, மார்க்கெட்டிங் ரீதியான ஒரு சில விஷயங்கள் பண்ணி கொடுக்கறது, அண்ட் போஸ்டர்ஸ், பேக் ஒர்க்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வேற யாரும் இல்லை, நம்ம கிருஷ்ணன் சாரோட செகண்ட் டாட்டர், வித்யா மேமுக்கு தங்கை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணக்கூடிய நபர் தான் நெக்ஸ்ட் பர்சன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜெகதீஷ் சார். ஸோ இவங்க வந்து இந்த கம்பெனியோட சிஓஓ, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருக்காங்க. ஸோ சொல்ல போனால் எல்லாமே ஒருத்தங்க சொல்லுவாங்களா, ஆளினால் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த நபர் வந்து நம்ம சார் தான். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையாக ஆப்பாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் சரி, கேட்டால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கேட்டால் அந்த விஷயத்த செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நம்ம ஜெகதீஷ் சார். இந்த 4 மிகப்பெரிய பில்லர் தான் இந்த ஒரு கம்பெனியை தூக்கி நிப்பாட்டக்கூடிய நபர்கள். இந்த 4 பேரோட முக்கியத்துவத்தின் மூலமா இந்த கம்பெனி இயங்கிட்டு இருக்கு இப்போ. அண்ட் தென் ப்ராடக்ட்.
ஓகேங்களா? ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து இதுல என்ன இருக்குது, நம்ம பார்க்காத, கேட்காத, கேள்விப்படாத அந்த மாதிரி ஏதாவது இருக்க போதா கேட்டிங்கன்னா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன மாதிரியான ப்ராடக்ட் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹெல்த்தை கேர் பண்ணுற விதமா ஹெல்த் கேர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர், அதுவுமே நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிடுவோம். ஏன்னா ஒரு சிலர்லாம் லைஃப் ஸ்டைலுக்காகவே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து பர்சனல் கேர் எடுக்கிறதுக்காக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஹெல்த்தை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஸ்னஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு காஸ்மெட்டிக்ஸ். இன்னைக்கு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பவுடர் போட்டாலும் அது காஸ்மெட்டிக் தான். ஓகேங்களா? ஒரு லிப் பாம் போட்டாலும் அதுவும் காஸ்மெட்டிக் தான். இந்த மாதிரி காஸ்மெட்டிக் விரும்பாத நபர்கள் யாருமே கிடையாது உலகத்தில். ரொம்ப ரொம்ப பிடிக்கலனாலும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதுவுமே இங்கே என்னவா இருக்குன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி நம்மள்ட்ட என்ன ப்ராடக்ட் இப்போதைக்கு நம்மகிட்ட ஆப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம கையில் அவைலபிளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்னைக்கு வெளியிடங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு இன்னைக்கு வெளியிடங்களில் கிடைக்கிற தரமற்ற நாப்கின்ஸ் அது எல்லாமே அவங்க என்ன பண்றாங்க, வாழ்வாதாரத்தில் அதுதான் கிடைக்குது வேற வழியில் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம கம்பெனியில் என்ன பண்ணிக்காங்கன்னா ரொம்ப தெளிவாக இந்த ஒரு அவலினா அப்படிங்கிற ஒரு ஹெல்த் சானிடரி நாப்கினை வந்து இன்னும் சொல்ல போனால் ஸ்மார்ட் சானிடரி ஹேர் நாப்கின் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நாப்கின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கம்பெனியில் ஸ்டார்ட் அப்பாக வச்சுருக்காங்க. ஸோ இதோட விலை 4100 ரூபாய். இந்த பேக்கேஜ் இது வந்து ஒரு காம்போ பேக்கு. இந்த பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 12 பேக்கெட் வரும். ஒரு பேக்கெட்ல உங்களுக்கு 10 பீசஸ்ங்கிறது அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த நாப்கினை ஒன் டைம் வெளியிடங்களில் நீங்கள் வாங்குறீங்களா, ஸ்டே ஃப்ரீ, விஸ்பர், கம்ஃபி, சோஃபி, இந்த மாதிரி நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு நறுமணங்களான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டா கிடையாது. ஸோ அதெல்லாம் பயன்படுத்திட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா நிறைய அவதிக்கு உள்ளாராங்க. உதாரணத்துக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, என்டையர் லைஃப்லேயே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமா மாறிடுது இந்த நாப்கின் பயன்படுத்துறதுனால. ஸோ அதுக்கு பதிலாக மாற்றா நற்குணங்கள் நிறைஞ்ச ரொம்ப டிகிரேடபிளான நேச்சுரலான ஒரு நாப்கின் தான் இங்க என்ன பண்றோம் நம்ம அவலினாவா கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல ரொம்ப பிடிச்சதே எனக்கு என்னன்னா அந்த பேர் அவலினா அப்படின்னா என்னன்னா, அவள் அப்படிங்கிறது ஒரு பெண்ணை தான் குறிக்கும். அவளுடையது, அவளுக்கானது, அவளின் பால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ அந்த பேர் வந்து ரொம்ப அருமையா கேட்டு வாங்கி இந்த ஒரு நாப்கினுக்கு வச்சிருந்தாங்க. ஸோ இது நோய்டாலேருந்து நமக்கு இம்போர்ட் ஆகுது. நீங்க அழகா பயன்படுத்தலாம். அண்ட் தென் பர்சனல் கேர் நான் சொல்லியிருந்தோம்ல. ஸோ இங்கே எல்லாருக்குமே காஸ்மெட்டிக்ஸ்னா கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ அதுவுமே இங்கே வந்து 5700 ரூபாய் அப்படிங்கிற பேக்கேஜில் ரொம்ப அருமையாக ஹைட்ரிஃபை அப்படிங்கிற ஒரு பிராண்டில் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வச்சிருக்கிறோம். ஸோ இதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றி வெளியே வாங்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை மொத்தமாக சேர்த்து இங்கே ஒன் டைம் நீங்கள் காம்போ பேக்காக சூஸ் பண்ணுறதுனால இந்த ஆப்போட ஒன் ஆஃப் த ஐஆர் இண்டிபெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவாக உங்களால் மாற முடியும். அண்ட் தென் பிளான். ஓகே, இப்போ நான் வந்து பின்னாடி யார் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இங்கே நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு சிலருக்கு தெளிவு இருக்காது. அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன வகையான இன்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட இன்கம் இதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் உங்களால் ஒரு வாரத்துக்கு 50,000 வரைக்கும் என்ன பண்ண முடியும், ஒரு ஐடிக்கு உங்களால் சம்பாதிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த வருமானத்தை எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட இன்கம் ரெஃபரல் இன்கமாக கிடைக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா டீம் ரெஃபரல் இன்கமும் கிடைக்குது. அண்ட் ரீபர்ச்சேஸ் இன்கம், டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டைரக்ட் ரெஃபரல் பெனிஃபிட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள். இது வந்து மற்ற கம்பெனியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் கூட மேலே சத்தியம் பண்ணி சொல்லுவேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த கம்பெனியில் இதை ரொம்ப யோசித்து மைனூட்டாக உட்காந்து அதான் சொல்லுவாங்களே ரொம்ப யோசிச்சு 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 டைம் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட். ஸோ இதை பற்றியுமே ஒரு சிலருக்கு வந்து தெளிவு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஷுவராக சொல்ல முடியாது. பட் இங்கே உங்களுக்கு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைப் ஆஃப் இன்கம்ல மொதல் விஷயத்துக்கு போயிடலாம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி என்னோட அவலினா அப்படிங்கிற ஆப்னா என் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த வாய்ப்பை ஆரம்பிச்சிட்டேன். எனக்குன்னு ஒரு ப்ரைம் மெம்பர்ஷிப் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கிடைச்சிரும். நம்ம ஆப் பிளே ஸ்டோரில் இருக்கு. நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணி ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்ட உடனே உள்ள போயிடும். ஸோ தென் நீங்கள் என்ன பண்ணணும், எதுக்காக உள்ள வந்திருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுங்கிறத தாண்டி எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அது எவ்வளோ கொடுக்குறாங்க, 1000 to 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு வாரத்துக்கு. அப்போ இதை நான் சம்பாதிக்கணும்ல, அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இங்கே பைனரி கான்செப்ட்ல நம்மளோட பிஸ்னஸ்ங்கிறது மூவ் ஆகுது. ஸோ லெஃப்ட்ல ஒரு நபர், ரைட்ல ஒரு நபர். ஓகேங்களா?
ஸோ அப்படி லெஃப்ட்ல ஒரு நபர், ரைட்ல ஒரு நபர். இப்போ நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, மார்க்கெட்ல உலகத்துல உங்க அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, சித்தப்பா, யாரா இருந்தாலும் சரி, சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு ஜவுளி கடை, இல்ல மளிகை கடை, இல்ல வந்து ஒரு பார்க், மால், ஏதோ ஒரு கடை, ஏதோ ஒரு ஷாப் போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, தன்னோட மனதார ஒரு 2 3 பேருக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மனதார என்ன பண்ணுவாங்க, அதை போய் விளம்பரப்படுத்துவாங்க, அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஆனா அதன் மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு பைசா கிடையாது. அந்த கம்பெனிக்கும், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும், அந்த டீ கடைக்கும், அந்த ஓனருக்கும் தான் லாபம் இருக்குமே தவிர நமக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனா இங்க அதே விஷயத்த நான் என்ன பண்றேன், மாத்தி ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஆப்பை மட்டும் நான் என்ன பண்றேன், விளம்பரப்படுத்துறேன். ஏன்னா அந்த ஆப்ல எல்லாமே இருக்கும், எல்லாமே வரப்போகுது. அப்படிங்கும்போது நான் வேற எதுவுமே பெருசா பார்க்க வேண்டியதில்லை. இந்த என்னோட நான் ஐயாரா இருக்கக்கூடிய இந்த ஆப்பை நான் என்ன பண்ண போறேன், விளம்பரப்படுத்துறேன். ஸோ லெஃப்ட்ல ஒரு நபர் அவலினா நாப்கின் வாங்கிட்டு வரும்போது, ஏன்னா இந்த நாப்கின் யார்ட்டையுமே இருக்காது, மெடிக்கல் மெடிக்கல் ஷாப்ல கூட இருக்காது. ஏன்னா இதுக்கு அத்தாரிட்டி முழு முழு நம்ம தான். அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேருக்கு இந்த வாய்ப்பை, ஒரு லெஃப்ட்ல ஒரு சொந்தக்காரங்க, ரைட்ல ஒரு நண்பர்களுக்கு கால் பண்ணி சொல்லி அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கும்போது, லெஃப்ட்ல ஒரு நபர், ரைட்ல ஒரு நபர் வரும்போது நமக்கு பேர் மேட்ச் ஆகி எவ்வளவு ரூபாய் கிடைக்குது, 1000 rupeesங்கிறது உங்களுக்கான இன்கமா கிடைக்குது. ஸோ இது வந்து டைரக்ட் ரெஃபரல் இன்கம். ஸோ நெக்ஸ்ட் டீம் ரெஃபரல் இன்கம்னா என்ன? ஸோ அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட். லெஃப்ட் ரைட் பர்சன், லெஃப்ட்ல ஒரு நபர் 1000 PV கம்ப்ளீட் பண்றாங்க, ரைட்ல ஒரு நபர் 1000 PV கம்ப்ளீட் பண்றாங்க. நமக்கு பேர் மேட்ச் ஆகி எவ்வளவு கிடைக்கும், 10,000 rupees. ஓகேங்களா? அது வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட்ல ஒரு 10 பேர் அதை நீங்க எடுக்கிறீங்க, உங்களுக்கு கீழே வந்து எடுக்கிறாங்க, வாட் எவர். அதே மாதிரி ரைட்ல ஒரு பர்சன் கொண்டு வந்துட்டீங்க, அவங்க எடுக்கிறாங்க, அவங்க கீழே வந்து இருக்காங்க. டீம் மூலமா வந்தாலும் இங்க உங்களுக்கான வருமானங்கிறது இங்க அருமையா, எக்ஸாக்டா, கரெக்டா உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? அண்ட் தென் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், கேரி ஃபார்வர்ட் இன்கம். இது வந்து நிறைய இடங்கள்ல இந்த இப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நீங்க எங்க வேணாலும் போய் சர்ச் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா இப்படி ஒரு இன்கமே வெளியிடங்கள்ல வாய்ப்பு இல்லை, இப்படி ஒரு சிஸ்டமே வெளியிடங்கள்ல கிடையாதுங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இந்த வாய்ப்பை ஸ்டார்ட் பண்ண நீங்க லெஃப்ட் ரைட்ல, லெஃப்ட் ரைட்டு, இப்போ உதாரணத்துக்கு லெஃப்ட்ல ஒரு 2000 PV கம்ப்ளீட் பண்றீங்க, ரைட்ல கொஞ்சம் லேட் ஆகி ஒரு 1000 PV வருது, அண்ட் தென் அடுத்த வீக்ல 1000 PV வருது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 1000 PV வந்துட்டுல, இது பேர் மேட்ச் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்னா 1000 பேர் மேட்ச் ஆகி நமக்கு 10,000 கிடைக்கும். ஆனா இந்த லெஃப்ட்ல இருக்கக்கூடிய 2000 அப்படிங்கிறதுல 1000 போயிடுச்சு, மீதி 1000 PVங்கிறது இருக்குதா, இது அடுத்த வாரத்துக்கு அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதை எடுத்து அடுத்த வாரங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, முன்னோக்கி கொண்டு போவாங்க. ஸோ அப்போ இது வெளியிடங்கள் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ வெளியிடங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேர்ல போட்டு அவங்க வருமானம் சம்பாதிப்பாங்க. இல்லைன்னா நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லி பேர் காமிச்சு அவங்க சம்பாதிச்சிருவாங்க. இல்லைன்னா உங்களை ஜீரோ ஆக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ட் அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு இங்க அதிகபட்சமா உங்களால் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், லெஃப்ட்ல ஒரு நபர் 5000 PVயும், ரைட்ல ஒரு நபர் 5000 PV, அதாவது லெஃப்ட்ல ஒரு 50 ID, ரைட்ல ஒரு 50 ID எடுத்து நீங்க ஒரு வாரம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும், 50,000 வரைக்கும் உங்களால சம்பாதிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ரீபர்ச்சேஸ் இன்கம். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இதுல லெஃப்ட்ல ஒரு 100 UV, ரைட்ல ஒரு 100 UV நீங்க கம்ப்ளீட் பண்றீங்கன்னா பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 1000 அப்படிங்கிற இன்கம் இதுல வந்து என்னவா இருக்கும்னா உங்களுக்கு கிடைக்கும். சேம் தான், பட் இது வந்து மந்த்லியில உங்களுக்கு கிடைக்கும். அதிகபட்சமா உங்களால மந்த்லி பேசிஸ்ல இதுல சீலிங் பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபாய். ஸோ அது வரைக்கும் உங்களால என்ன பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் மோர் ஓவர் டைரக்ட் ரெஃபரல் பெனிஃபிட், இது வந்து நான் சொன்னேன்ல, இது எங்கேயுமே கிடையாது, புதுசா இருக்கு, புதுசா யோசிச்சு 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 லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த டைரக்ட் ரெஃபரல் பெனிஃபிட்டா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து என்னோட தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, இல்லை என்னோட தம்பி ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் இந்த வாய்ப்பை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து டைரக்ட் ரெஃபரல். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எனக்கு என்ன பண்றாங்கன்னா, எனக்கு நான் எடுத்து இன்னொரு சைடில் என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து பேர் மேட்ச் எனக்கு 1000 ரூபாய் கன்ஃபார்ம்டு. ஆனா நான் எடுத்த என்னோட தம்பிக்கு சேர்த்து எனக்கு என்ன பண்றாங்கன்னா 100 rupees அப்படிங்கிற வவுச்சர் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. ஸோ அதை போய் நான் எங்க என்ன பண்ணிக்கலாம், என்னுடைய ரீபர்ச்சேஸ்ல போய் என்ன பண்ணிக்கலாம், நான் அதை ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரீட்டைல் ப்ராஃபிட். ஸோ இதுவுமே ரொம்ப அருமையா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட்ல MRP விட நம்ம கம்மியான ரேட்ல கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க, சொல்லியிருந்தாங்களா? ஸோ அப்படி நம்ம உள்ள வந்துட்டோம், ஏன்னா நான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஐஆர், ஒன் ஆஃப் த ஓனர், ஒன் ஆஃப் த
பார்ட்னர், இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு இருக்குது. அப்போ நான் வந்து என்ன பண்றேன், வெளியிடங்களை வாங்குற ப்ராடக்ட் ஒரு 400 ரூபாய்க்கு நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எம்ஆர்பி ரேட்டு. அது எனக்கு நான் டிபி, அதாவது நான் வந்து ஒரு இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஐஆரா இருக்கனால எனக்கு 350 ரூபாய்க்கு வாங்கினா போதும். மீதி 50 ரூபாங்கிறது என்ன ஆகும், ரீட்டைல் ப்ராஃபிட்டா எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பிகாஸ் நான் இந்த ஆப்ல ஒன் ஆஃப் த ஐஆரா இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வாய்ப்புல இந்த மாதிரி கடந்து வந்த பிளான்ல இந்த பிளானு இந்த ப்ராடக்ட் உருவாக்குனவங்களாம் தாண்டி இந்த ஒரு இடத்துல சம்பாரிச்சு நான் யாரு அப்படிங்கிறத இண்டிவிஜுவலா காமிக்கிறதுக்கான ஒரு இடம் தான் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ். ஏன்னா சம்பாதிக்க தான் உள்ள வந்திருக்கோம், எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. சம்பாதிக்க வந்தா வாரம் வாரம் அமௌண்ட்டை வாங்கணும், அக்கௌண்ட்ல போடணும், செலவு பண்ணணும், சாப்பிடணும், வீட்டில் உள்ள தேவையை பூர்த்தி பண்ணணும், இதுக்கு தான் நம்ம வந்தோம். இதில் என்ன புதுசாக அச்சீவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. ஸோ இங்க அச்சீவ்மெண்ட்ஸ் நம்மளோட எம்டி எப்போதுமே சொல்லுவாங்க, எம்டி சார் எப்போதுமே சொல்லுவாங்க, 2 விஷயத்த பேஸ் பண்ணி நீங்க பிசினஸ் பண்ணணும். ஒன்று ஈவெண்ட், ரெண்டாவது அச்சீவ்மெண்ட். அதுல ஈவெண்ட்டுங்கிறது என்னது, இப்போ நீங்க அட்டன் பண்ணிட்டு தான் ஈவெண்ட். அச்சீவ்மெண்ட் என்னங்கிறத இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ நம்மளுடைய குரோவியாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் க்ரோ ஃபாஸ்ட் அச்சீவர் கம்பெனி சார்பாக நடத்தக்கூடிய நம்முடைய அச்சீவர்ஸ் மீட்டப்ல உங்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னா க்ரோ ஃபாஸ்ட் அச்சீவர். இதுக்கு நீங்க ரொம்ப பெருசா வேலை பார்க்க வேண்டாம். லெஃப்ட்ல ஒரு 5 நபர்கள், ரைட்ல ஒரு 5 நபர்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட பேர்மேஸ் கமிஷன்ஸ் தான் 5000 ரூபாய் கிடைக்கும். அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த க்ரோ ஃபாஸ்ட் அச்சீவரா மாறுவீங்க. அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஸோ இதுக்கு வந்து நீங்க லெஃப்ட்ல ஒரு 30 ஐடி, ரைட்ல ஒரு 30 எடுத்து நீங்க 30,000 ரூபாய் இன்கம் பண்ணி இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா மாறுவீங்க. ஸோ இது மட்டும் தானா, இது போக என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார் டைரக்டர் 180 சீரி. நான் சொன்னல இந்த வருமான வாய்ப்புல அதிகபட்சமா ஒரு வாரத்துக்கு உங்களால எவ்வளவு சம்பாதிக்க முடியும், 50,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அந்த 50,000 நீங்க தொடும்போது இந்த கம்பெனியோட ஸ்டார் டைரக்டரா நீங்க அங்கீகரிக்கப்படுவீங்க. ஸோ 2 ஐடி சீலிங் கம்ப்ளீட் பண்ணும்போது டபுள் ஸ்டார் டைரக்டரா நீங்க அங்கீகரிக்கப்படுவீங்க. 3 ஐடி நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது, அதாவது 50,000 50,000 50,000 1,50,000 நீங்க ஒரு வாரம் இன்கம் பண்ணும்போது இந்த கம்பெனியோட ட்ரிபிள் ஸ்டார் டைரக்டர் அங்கீகரிக்கப்படுவீங்க. அண்ட் 4 5 6 இதெல்லாம் சேர்த்தே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா க்ரௌன் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம உள்ள வந்து இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே குறிக்கோளா ஒரு ட்ரீமா இலக்கா வச்சிருக்கக்கூடிய ஒரே அங்கீகாரம் இந்த 7 ஐடி சீலிங் யூனிவர்சல் க்ரௌன் டைரக்டர் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுங்கிறது தான் எல்லாரோட மோட்டோவாகவும் இருக்கும். ஸோ இதை அச்சீவ் பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் உங்களோட இன்கம்ங்கிறது வேற லெவலில் இருக்கும். சிம்பிளாக யோசிங்க, 7 50,000 என்னாச்சு, 35 லட்சம், சாரி 3,50,000 உங்களோட இன்கமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு வாரத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், உங்களோட பக்கபலம், உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். திரும்பி பார்ப்பாங்க எல்லாருமே. கரெக்டுங்களா? ஸோ இதனால தான் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். சரி, ஓகே பிரதர், இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் முடிக்கணும் எனக்கு என்ன கிடைக்கும், மேடை மாலை மரியாதை அங்கீகாரம், தனக்குன்னு ஒரு பேரு, தனக்குன்னு ஒரு பிராண்டு, தன்னையும் நம்பி ஒரு கூட்டம் இருக்குங்கிறத நீங்க என்ன பண்ண முடியும், உங்களை நம்புறாங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட்ஸை முடிச்சு நீங்க மேடை ஏறி இந்த மைக்கை பிடிச்சி பேசும்போது தான் நீங்க யாருன்னே எல்லாருக்கும் தெரிய வருவீங்க. இதனால தான் வெறுமனே சம்பாதிச்சு போனீங்கன்னா நீங்க எப்படி தெரிவிங்க, ஒரு போஸ்டர்ல தெரிவிங்க. பட் அதுவே அச்சீவ்மெண்ட் முடிச்சு நீங்க மேடை ஏறினீங்க அப்படின்னா கம்பெனிக்கு மட்டும் இல்ல, குளோபலி நீங்க வந்து பேசக்கூடிய ஒரு நபரா மாறுவீங்க. இது எப்படி சார் குளோபலா நம்ம தெரியும் அப்படின்னா, இந்த பாருங்க, நம்ம ஆப்போட நம்ம குரோவியா ஆப் இருக்குல்ல, அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து அச்சீவர்ஸ்னு ஒரு போர்ஷன் இருக்கும், நீங்க அதுல உள்ள போய் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த ஆப்பை இன்னைக்கு யாரு ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ அவங்களால கூட இங்க இருக்கக்கூடிய நபர்கள், ஆல்ரெடி அச்சீவ்மெண்ட்ஸ் முடிச்ச நபர்களை உங்களால என்ன முடியும், பார்க்க முடியும். இதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு துபாயில ஒருத்தர் வந்து நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அவர் போய் உள்ள போய் நம்ம ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு போய் பார்த்தா அதுல அச்சீவர்ஸ்ல இங்க யார் தெரியவா, தமிழ்நாட்டுல திருச்சியில இந்த வாய்ப்பை ஸ்டார்ட் பண்ண நம்மளுடைய முதல் குரோவியாவோட ஸ்டார் டைரக்டர் மிஸ்டர் மகேந்திரன் சார் தெரிவாங்க. இன்னைக்கு அவங்களோட பர்த்டே வேற. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நம்மளுடைய கார்த்திகேயன் சார், ஒன் ஆஃப் த ஸ்டார் செகண்ட் ஸ்டார் டைரக்டரா சொல்லக்கூடிய அந்த வாரம் 50,000 ரெண்டாவது பர்சனா இந்த கம்பெனில கம்ப்ளீட் பண்ண நபர் மிஸ்டர் கார்த்திகேயன் சார். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவாகர் சார். ஸோ இவங்க வந்து தேர்ட் பர்சனா அந்த வாரம் 50,000 அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ண நபர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆண்கள் தான் வருவீங்களா இந்த வருஷத்துல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு ஒரே வாரத்துல 50,000 எடுத்து இந்த கம்பெனியோட ஃபோர்த் ஸ்டார் டைரக்டரா சீலிங் அச்சீவ் பண்ண நம்முடைய கௌசல்யா மேம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரொம்ப அருமையா இப்போ கரண்ட்ல செம்மையா இன்கம் பண்ண நம்முடைய குரோவியாவோட ஸ்டார் டைரக்டரா அங்கீகரிக்கப்பட்ட
மிஸ்டர் பாலமுருகன் சார். ஸோ இவங்களுமே அந்த ஒரு வாரம் 50,000 அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் அடுத்த மோட்டோ என்னவா இருக்குன்னா 2 ஐடி சீலிங், 3 ஐடி சீலிங் அண்ட் 7 ஐடி சீலிங், இது மட்டும்தான் நோக்கமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இந்த வாய்ப்பில் செம்மையாக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதான் நம்மளுடைய கம்பெனி, இதான் நம்மளோட பிளான், இதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குரோவியா மூலமா இந்த ஒரு வாய்ப்பை எடுத்து இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். ஸோ இதே வாய்ப்பை இன்னைக்கு இதே ஜூம் ஹாலில் புதிய நபர்களா, அதாவது தெரிஞ்சவருக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறது ஓகே, அது வந்து நம்ம பார்க்குறோம் பண்றோம் அதெல்லாம் ஓகே. ஆனா இன்னைக்கு நீங்க உள்ள வந்து உட்காந்துருக்கீங்களே, ஒரு சிலர்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா அப்படி தெரியாதவங்களுக்கும் இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் கடவுள் தான். உங்களை என்கிட்ட வர வச்சிருக்காங்க, நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி நீங்க மிகப்பெரிய லெவலில் வர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்புல ரொம்ப அருமையா இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டு இந்த வாய்ப்பத்தின முழு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ பார்த்ததோட மட்டும் இல்லாம இம்மிடியட்டா இது என்ன ஏது எப்படி பண்றாங்க, இதுல எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு, எனக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கு, எனக்கு இன்னும் ஒரு சில தெளிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த லிங்க் அனுப்பின பர்சன் கால் பண்ணி உங்களால எந்த நபர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேச முடியுமோ அவங்கள உடனே அணுகி பேசி இமிடியேட்டா அந்த வாய்ப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கம்பெனி ஆரம்பிச்சது May 1, 2026. இன்னைக்கு சரியா 70 நாள் ஆச்சு. இந்த 70 நாள்ல இன்னைக்கு இந்த ஆப்லோட ஐடி மட்டும் 6000த்துக்கும் மேற்பட்ட ஐடிஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா போய்கிட்டு இருக்கு. அப்ப இது வளர்ச்சிக்கான வழியா இல்லையா? நாங்க சும்மாவா குரோவியன் போட்டு வச்சிருக்கோம்? எஸ், டெஃபினட்டா வளர்ச்சிக்கான வழிலாம் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேற லெவல்ல அபரிவிதமா போயிட்டு இருக்கோம். இந்த காட்டாற்று போல போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வேகத்துக்கு யாரும் தடை போட முடியாது, யாருமே நிப்பாட்ட முடியாது, யாருமே இறங்கி போக முடியாது, யாரும் விட்டு கொடுக்கவும் முடியாது. யார் வந்தாலும் இங்க சம்பாதிக்க வைக்கிற மோட்டோல இங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, டெய்லி பேசிஸ்ல அருமையா ஒர்க் அவுட் பண்ணி சம்பாதிக்க வச்சு மிகப்பெரிய லெவல்ல தன்னோட அச்சீவ்மெண்ட்ஸை முடிச்சு வாரம் வாரம் 50,000 எடுக்கணுங்கிற மோட்டோல இன்னைக்கு வெறி கொண்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தன்னோட ஒர்க் அவுட்ங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. வீடு வா எல்லாமே செம்மையா வீட்டில் உட்காந்து பண்றதா இருக்கட்டும், ஆன்லைன்ல பண்றதா இருக்கட்டும், டவுட்னா பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து கிளியர் பண்றதா இருக்கட்டும், வீடியோ காலில் பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டெய்லி பேசிஸில் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அஃபிஷியல் குரூப்பில் வந்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆப்பு ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணிட்டாங்க, நீங்கள் தாராளமாக என்ன போய் பண்ணலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் உங்கள்ட்ட ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கிடையாது. இந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஃபோட்டோ அனுப்பி ஒரு ஃபார்மும் தருவாங்க, அதை ஃபில் பண்ணி நீங்க ஒரு ஐஆரா இந்த கம்பெனிக்குள்ள வர்றதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்றேன். வருங்கால வரக்கூடிய லட்சாதிபதிக்கும் வரக்கூடிய கோடீஸ்வரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னையும் ஒரு 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 அங்கீகரிச்ச ஒரு பர்சனா இந்த இடத்துல நான் பேச வச்ச ஒரு ட்ரெயினரா மாத்தினேன் கம்பெனியுடைய எம்டி சார், சிஓ மேம், சிஎம்ஓ மேம் அண்ட் ஜெகதீஷ் சார், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேனேஜ்மெண்ட் டீமுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு நீ பண்ணு தம்பி, நீ நல்லா பண்ணுவ, எப்போதுமே பெஸ்ட்டாக பண்ணுவ அப்படின்னு எப்போதுமே ஊக்கம் கொடுக்கக்கூடிய என்னுடைய மென்டர் மிஸ்டர் மகாராஜன் சார் அண்ட் என்னுடைய லீடர் மிஸ்டர் கார்த்திகேயன் சார், அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். என்னுடைய ஒட்டுமொத்த அப்ளைன்ஸ்க்கும் நன்றி. என் கூட சக போட்டியாளராக ட்ராவல் பண்ணிட்டு இருக்க நம்ம கம்பெனியோட ஒட்டுமொத்த ஐஆர்ஸ்க்கும் நன்றி. என்னுடைய லைஃப் லைன்ஸ்க்கும் நன்றி. முக்கியமாக என்னோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே இவ்வளோ நேரம் நானும் ஒரு சூப்பரான வாய்ப்பை கொடுப்பேன் அப்படின்னு நம்பிக்கையோட ஒரு ஏக்கத்தோட காத்திருந்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா அந்த வாய்ப்பை நான் நல்லா கொடுத்துருப்பேன் நம்புறேன். அப்படி கேட்ட ஒருத்தரும் நீங்க ஸ்டார்ட் பண்ணி உள்ள வந்து நீங்க எல்லாருமே எனக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ் என்ன தெரியுமா, நீங்க சொன்ன மீட்டிங்ல தான் நான் கத்துக்கிட்டு உள்ள ஐடி போட்டு வந்தேன், நீங்க நீங்க நடத்தின மீட்டிங்ல தான் நான் கவனிச்சேன் அப்படின்னு சொல்ற நபர்கள் வரும்போது நீங்க கண்டிப்பா என்னை என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களுடைய ராயல் ராஜேஷா, இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஐஆரா நான் விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பேக் டு த ஹோஸ்ட். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மைக்குமே எக்ஸலண்ட்டான ஒரு செக்ஷன் அப்படிங்கிறது கூட சொல்லலாம், எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். எஸ், உண்மைக்குமே எல்லாருக்குமே சூப்பராக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஏன் அப்படின்னா சின்ன பிள்ளைக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸ்லையும் ஒவ்வொரு சூப்பரான ஒரு கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. எஸ், எப்படிலாம் இந்த ஒரு வாய்ப்புக்குள்ளே வரணும், இந்த வாய்ப்புக்குள்ளே வந்தால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட், இந்த வாய்ப்பு மூலியமா நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். வந்த
வந்தவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதுமே சூப்பரா, அவங்க எந்த அளவுக்கு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மைக்குமே எக்ஸலண்டான ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு செக்ஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நானும் நம்புறேன். எஸ், இந்த ஒரு வாய்ப்பை கேட்டதோட மட்டும் இல்லாமல் இதுல இன்னும் ஒரு சில கேள்விகள், இன்னும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டெஃபினட்டா சார் சொன்ன மாதிரி இம்மிடியட்டா உங்களுக்கு யார் இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இம்மிடியட்டா கால் பண்ணி, இதுல சேட் பாக்ஸ்லயே நிறைய பேர் என்ன அப்படின்னா பிவினா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நிறைய சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால யார் உங்களுக்கு இந்த ஒரு லிங்க் ஷேர் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட இம்மிடியட்டா அவங்கள்ட்ட உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க் அப்படிங்கறத எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ், எந்த ஒரு தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் குழப்பத்தோட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு ஃபுல்ஃபில் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ அதனால யார் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்க எப்படி ஜாயின் பண்ணாங்க, அவங்க எப்படிலாம் இந்த ஒரு வாய்ப்புல வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை எப்படி மாத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த ஒரு வாய்ப்புல வரக்கூடிய காலகட்டத்துல நான் உங்களுக்கு கோடீஸ்வரராகவும் லட்சாதிபதியாகவும் வர்றதுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். எஸ், ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டதோ பார்த்ததோ என்னமோ நீங்க தான் இல்லையா, இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டு கவனிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது முழுமையா கேட்டு கவனிச்சுட்டு இதுல காசு கட்டணுமே அப்படிங்கிற ஒரு டவுட்லயே இருந்துட்டு வீட்டுல கேட்டுட்டு வரேன், அம்மாட்ட கேட்டுட்டு வரேன், ஹஸ்பண்ட கேட்டுட்டு வரேன், இல்ல ஒய்ஃப்ட கேட்டுட்டு வரேன், வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொலாப்ஸா தான் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு, இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இன்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. சோ தெரியாத ஒரு நபர்கிட்ட இதை போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இதை பத்தி என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியாது. நான் ஆதி காலத்திலேயே பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் இருக்கிற இடத்துல போயிட்டு வண்டியை சரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சரி பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டாக்டர் சரி பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த வண்டி மெக்கானிக்கல் ஸ்டெப்ல போயிட்டு எனக்கு ஃபீவரா இருக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொன்னா இன்ஜெக்ஷன் போடுவாங்களா? கண்டிப்பா போட மாட்டாங்க. ஸோ எந்தெந்த துறையில கேட்கணுமோ அந்தந்த துறையில அதை பத்தியான ஃபீல்டுல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு சரியான விடை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ சூப்பரா ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கடவுளா இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுத்துருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை சூப்பரா எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் காலத்துல உங்களோட லைஃப் ஸ்டைலும் அப்படிங்கிறத மாத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆல் சிடிஸ் அண்ட் இடிஸ் மிஸ்டர் மகாராஜன் சார் எல்லாருக்குமே, இந்த வாய்ப்பளவு சூப்பரா எனக்கு கத்துக் கொடுத்த மிஸ்ஸஸ் தனுசா மேம் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டீங்களா. ஸோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு ஆல். திஸ் செக்ஷன் இஸ் எண்ட்.